ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நான் வந்து சென்னை போகிறேன். ஸோ அதுக்கான பேக்கிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எதுக்காக சென்னைக்கு போகிறேன் அப்படின்ற வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பார்க்க உங்களுக்கே தெரியும். ஸோ காலேஜ்லேருந்து நான் முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாக்கத்தான் கேம் வந்து வச்சுருந்தாங்க. நான் முதல்வன்லேருந்து ஹாக்கத்தான் கேம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கேம்லேருந்து செலக்ட் ஆகி இப்போ ஃபைனல் ரவுண்டாக வந்து ஸ்டேட் லெவலில் விளாட்றதுக்காக அந்த காம்படிஷனுக்காக போகிறோம். ஸோ அதில் வந்து எங்கள் காலேஜும் நாங்களும் செலக்ட் ஆகியிருந்தோம். தட்ஸ் வை வி ஆர் கோயிங் டு சென்னை. நாளைக்கு வந்து நாங்கள் சென்னைக்கு வந்து போகிறோம். ஸோ 12 o'clock வந்து பஸ்ஸு. ஸோ அதனால் இன்றைக்கி அதுக்கான பேக்கிங் வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. சீக்கிரம் பேக் பண்ணி வச்சுட்டு நான் போயிட்டு அதுக்கான ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பார்க்கணும். நிறைய வந்து கேதர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வாங்க நம்ம பேக்கிங் வீடியோலேருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என் கூட வந்து பேக் பண்ணுறதுக்காக என் தங்கச்சி வந்து ஹெல்ப் பண்ண போகிறாளாம். ஸோ ஓகே, அவள் ஹெல்ப்போடு பார்க்கலாம். நாங்கள் வந்து பேக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பேக்கில் தான் நான் வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன் ட்ரெஸ் எல்லாமே. இப்போ நான் வந்து பாடி வாஷ் வந்து ஒரு குட்டி கண்டெய்னரில் வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பாக்ஸில் வந்து என்னோட வாட்ச், அப்புறம் கிளிப்பு, ஹேர் பேண்ட்ஸு, அப்புறம் என்னுடைய சோப் க்ரீமு, அதுக்கப்புறம் இதில் வந்து பவுடர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி அக்சசரிஸ்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாடி வாஷ் வந்து என்னோடது நான் வந்து டவோட தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படியே வச்சோம்னா வந்து ஏதாவது குட்டிடும். ஸோ அதனால நான் வந்து ஒரு குட்டி கண்டெய்னரில் வந்து அதை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த லாவெண்டர் கலர் ட்ரெஸ்ஸு. ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குன்றதுனால. இது வந்து சும்மா இது ஒரு ட்ரெஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒரு பிங்க் கலர் சல்வார் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து எனக்கான சர்டிஃபிகேட்ஸ் மாதிரி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டோடைய ஜெராக்ஸு ப்ளஸ் என்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இந்த ஃபைலில் வச்சுருக்கேன். இதில் தான் வந்து கேஷ் வாலெட். ஸோ நான் வந்து 2ஆம் தேதி ஈவினிங் போவேன். ஸோ சென்னை போகிறதுக்கு வந்து 6 o'clock 7 o'clock கிட்ட ஆகிடும். அதுக்கப்புறம் நான் வந்து 3ஆம் தேதி நைட்டு தான் கிளம்பி வருவேன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் 1 day 2 day தான். 1 dayக்குள்ளே நாங்கள் அப்படியே போயிட்டு வந்துடுற மாதிரி. ஓகேவா? அதுக்கேற்றது தான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் சார்ஜர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ட்ராவல்னாலே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏர்பாட்ஸு. ஸோ அதனால் ஏர்பாட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு ஸ்லீவ் பேக்கும் வந்து கேரி பண்ணிக்க போகிறேன். ஒரு ட்ராவல் பேக் ப்ளஸ் ஒரு ஸ்லீவ் பேக் மாதிரி. ஸோ இந்த ஸ்லீவ் பேக்ஸில் ஒரு நெசசரியான ஐட்டம்ஸ் மட்டும்தான் வந்து வச்சுக்க போகிறேன். எனக்கு வந்து பஸ் ட்ராவல் வந்து ஒத்துக்காது அப்படின்றதுனால ஐ வுட் டேக் இட் சம் சாக்லேட்ஸ் அண்ட் பென் வச்சுருக்கேன். இதில் வேற எனக்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த வாட்ச். இது ஸ்மார்ட் வாட்ச் வந்து நான் வியர் பண்ணிட்டு போகிறேன். அங்கே போனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு வாட்ச் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன். அந்த வாட்ச் தான் அங்கே போயிட்டு வியர் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நெசசரியான ஐட்டம்ஸ் ஒன்லி ஐ வுட் கேரி டு திஸ். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நோட். இதில் வந்து என்னோட இப்போ நான் போகிறேன் இல்லையா, அந்த காம்படிஷனுக்கான இன்ட் எல்லாமே இதில் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இந்த குட்டி நோட்டையும் வந்து இந்த பேக்கில் நான் முடிஞ்ச அளவுக்கு கேரி பண்ணிப்பேன். ப்ளஸ் நான் ஃபோன்லேயே வந்து எல்லாமே பிடிஎஃபாக வச்சுட்டேன். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து பிடிஎஃப்லேயே தான் நான் வந்து படிக்க போகிறேன். ட்ராவலிங்லேயும் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். 6 hours 7 hours கிட்டே வந்து ட்ராவல் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பெர்ஃப்யூம். ஸோ என்னோட ஃபேவரட் பெர்ஃப்யூம் பியூர் சென்ஸோட மேரிகோ. இந்த பெர்ஃப்யூம் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இதையும் வந்து கேரி பண்ணிக்க போகிறேன். ப்ளஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது என்னோட பாடி வாஷு. ட்ராவல் அப்போலாம் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது குவாவா ஃப்ளேவரு. நம்ம குவாமிக் சென்சேஷன் இல்லாமல் பார்த்துக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு நெசசரியாக தேவையானது நம்மளோட டூத் ப்ரஷ்ஷு. நெக்ஸ்ட்டு ஹேர் சீரம். ஒரு பாக்ஸில் அந்த 3-2 பேக்கெட். அதுக்கப்புறம் என்னோட ஸ்லீவ் பேக்ஸில் வந்து இது வந்து லாட்டி சாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக் பேஸ்டில் இருக்கும். இது ஸோ இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ ட்ராவல் அப்போ சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இது வச்சுருக்கேன். வீடியோ வந்து பார்ட் 1 பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் நீங்கள் போகிற வரையும் பார்ப்பீங்க. போனதுக்கப்புறம் சென்னை போனதுலேருந்து நெக்ஸ்ட் இன்னொரு
பார்ட் 2 வீடியோ வரும். கண்டிப்பாக இந்த 2 வீடியோவுமே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து போகும்போது எந்த ட்ரெஸ் வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வியர் பண்ணி பார்த்துட்டு ஓகே பண்ணியிருக்கேன் இந்த ஒரு பிளாக் ட்ரெஸ்ஸை. ஓகே, இது அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரெஸ்ஸு என்ன போட போகிறோன்ற காஸ்டியூம்ஸ், அதுக்கான தேவையானது, அப்புறம் சார்ஜர்லேருந்து பர்ஃப்யூம்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி என்னோட ஒரு ஸ்லீவ் பேக்கில் வந்து வாலெட்டு ப்ளஸ் எனக்கு தேவையான நெசசரியான ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், என்னுடைய பேக்கிங் வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ வந்து நாளைக்கு மதியம் கண்டினியூ ஆகும். ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதை பற்றி என்னால் எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுதோ அந்தளவுக்கு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் நிவி லைஃப் ஸ்டைல் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் வீடியோஸ் அண்ட் ஃபன்னியான சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் இனிமேல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பாய் காய்ஸ், இது வரைக்கும் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ.